வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நான் என்னோட சார்ட் செட்டிங்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்னோட சார்ட் செட்டிங் கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ஷேர்கானில் ட்ரேட் டைகர் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது என்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டு. ஒரு புதுசாக வந்து ஒரு ட்ரேட் டைகர் இன்ஸ்டால் பண்ணால் டிஃபால்ட்டாக அதில் இருக்கிற செட்டிங்ஸ் தான் வந்து நான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் யூசர் செட்டிங்ஸ்ல இன்ஆக்டிவ் மினிட்ஸ் எவ்ரி 10 minutes இருக்கு. அதாவது உங்களோட ட்ரேட் டைகர் நீங்க 10 minutes மேல யூஸ் பண்ணலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிடும். அது 999 மாத்திக்கோங்க. சேவ் ஆல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ், கிராஃப் செட்டிங்ஸ் போங்க. கிராஃப் செட்டிங்ஸ்ல பேக்ரவுண்ட் கலர் வந்து என்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலர் இருக்க போகுது. சார்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் அப்ளை. நெக்ஸ்ட் ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக். கிராஃப் அப் கலர் வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் ஆஃப் கிரீன் கலர் வச்சுக்கிறேன். ஓகே. கிராஃப் டவுன் ரெட் கலர். ஓகே. கிராஃப் வால்யூம் கலர் வந்து அகைன் பிளாக். என்னோட சார்ட் டைப் வந்து எப்பயுமே வந்து கேண்டில் ஸ்டிக்கா இருக்க போகுது. கிராஃப் லிங்க் வந்து இது நன்ல இருக்கணும். ஃபாண்ட் வந்து உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். அண்ட் ஷோ டேட்டா விண்டோன்ட்டு இருந்ததுன்னா உங்களோட கிராஃப்ல ரைட் சைட்ல ஓப்பன், ஹைலோ, க்ளோஸ் இந்த டேட்டாலாம் காட்டும். அந்த டேட்டா உங்களுக்கு தேவைன்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் ஷோ வால்யூம் பேனலை அதுவும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதெல்லாமே நான் அன்செக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து சார்ட் டேட்டாவில் வந்து ப்ரீ ஓப்பன் டேட்டா நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. போஸ்ட் க்ளோஸ் டேட்டாவும் அன்செக் பண்ணுறேன். அண்ட் அட்ஜஸ்ட் வித் மார்க்கெட் ஹார்ஸ் வந்து நான் செக் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா வந்து என்னோட சார்ட் எப்பயுமே வந்து மார்க்கெட் ஹார்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். அண்ட் லிமிட்டட் நம்பர் ஆஃப் டிக்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சார்ட் டூல் பார் போங்க. சார்ட் டூல் பார்ன்றது உங்க சார்ட்ல மேல இருக்கக்கூடிய டூல் பார்ல என்னென்ன டூல்ஸ் உங்களுக்கு வேணும்ன்றத இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன டிஃபால்ட்டா இருக்கிற ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் இங்க இருக்கு. இல்ல உங்களுக்கு என்ன லெவல்ஸ் வேணுமோ அதை நீங்க எடிட் பண்ணி போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிபனாச்சி கலரும் வந்து பிளாக்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் டூல் ரெப்ளிகேஷன், இந்த டூல் ரெப்ளிகேஷன் என்றது என்னன்னா ஹை டு லோவர். நீங்க ஒரு ஹை டைம் ஃப்ரேம்ல போட்டீங்கன்னா அது வந்து உங்க லோவர் டைம் ஃப்ரேம்லயும் காட்டணும் அப்படின்னா இதை செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாம ஸ்பெசிபிக் இன்டர் ரெப்ளிகேஷன் உங்களுக்கு என்னென்ன டைம் ஃப்ரேம்ல வேணும், அதாவது இஓடி டேட்டால வேணுமா, இஓடி இன்டர்வல்ஸ்ல வேணுமா, இல்ல இன்ட்ராடே லெவல்ஸ்ல வேணுமான்றத நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாரிசான்டல் லைனும் வந்து பிளாக் கலர்ல இருக்க போகுது. டெக்ஸ்டும் பிளாக் கலர்ல இருக்க போகுது. ட்ரெண்ட் லைனும் பிளாக்ல இருக்க போகுது. ஃப்ரீ லைனும் பிளாக். சிம்பிள்ஸும் பிளாக். ரிட்ரேஸ்மெண்ட் லைனும் நான் வந்து பிளாக்ல வச்சுக்க போறேன். அண்ட் என்னது, அதாவது வேற ஏதாவது உங்களோட ரீட்ரேஸ்மெண்ட் சீரிஸ் இங்க வேணும்னா இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெர்டிகல் லைனும் பிளாக் கலர். பிவட் லெவல்ஸ் வந்து இதை வந்து ஸ்டடி விண்டோல இருக்கும் பிவட் லெவல்ஸ். ஸோ அதை இங்க சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பிச் ஃபோர்க் நான் யூஸ் பண்றது கிடையாது. ஸோ பிச் ஃபோர்க்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். தென் என்ட்ரி லைன் வந்து நான் ப்ளூ கலர் லைன் வச்சுக்க போறேன். அப்ளை. அண்ட் டார்கெட் லைன் வந்து டார்க் ஷேட் ஆஃப் கிரீன் வச்சுப்பேன். ஸ்டாப் லாஸ் லைன் வந்து ரெட் கலர் இருக்க போகுது. பென்சில் நான் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிக் ஆவரேஜ் லைன் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இல்லை சார்ட்ல வந்து ஒரு லைன் காட்டும், அதை நான் அன்செக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் லைனும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதுவும் அன்செக் பண்ணிடுறேன். ப்ரீவியஸ் ஓப்பன் வேணும்னா இங்கே செக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் ஹை வேணும்னா இங்கே போட்டுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் டேட்டா லிஸ்டிங்கோட ஃபாண்ட் மட்டும்தான் அது. என்ன ஃபாண்ட் வேணும் நீங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டே செப்பரேட்டர். ஒவ்வொரு டேக்கு செப்பரேட்டர் நடுவில் இருக்க லைன் என்ன மாதிரி இருக்கணும், என்ன டேஷ் லைன் வேணுமா இல்ல திக் லைன் வேணுமா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மவுஸ் பாயிண்டர் வந்து எப்பயுமே வந்து டிராக்டர் பால் இருக்கணும். அண்ட் டிராக்டர் பால்ல வந்து பிளாக் கலர்ல இருக்கணும். ஏன்னா உங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ அதை மறக்காம மாத்திக்கோங்க. அலர்ட் டு ட்ரேட் வந்து இது தேவையில்லை, ஏன்னா நோட்டிபிகேஷன் கீழே வரும். சார்ட் புக் இதுலயும் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க.
ஓகே, ஸோ மார்க்கெட் வாட்ச் ஓப்பன் பண்ணுங்க. ஆட் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ உங்களோட சார்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா முன்னாடி வந்து பிளாக் கலர் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருந்திருக்கும். ஸோ இதுதான் என்னோட சார்ட் செட்டிங். இந்த செட்டிங் தான் நான் யூஸ் பண்றேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வரப்போற வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.